அவுரங்கசீப்பின் அவைக்களப் வரலாற்று அறிஞராக இருந்த காஃபி கானின் புகழ்பெற்ற கூற்று உங்களுக்கு தெரியுமா? விசுவாசம் உள்ளவராக இருத்தல், லாபநோக்கமின்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒருதலை பட்சமாக இல்லாதிருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பருக்கும் அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை, நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்றாசிரியரின் கடமைகள் என அவர் கூறியுள்ளார். வேளாண் வகை பிராமணரல்லாத உடைமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். பிரம்மதேயம் பிராமணருக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். தேவதானம் கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பள்ளி சந்தம் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். ஒரு ஜிட்டல் 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது ஆகும். 48 சிட்டல்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமாகும். தபகத் அரேபிய சொல். இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள். தஜூக் பாரசீக சொல். இதற்கு சுயசரிதை என பொருள். தாரிக்-தாகுயூக் அரேபிய சொல். இதன் பொருள் வரலாறு என்பதாகும். கிபி 700 முதல் கிபி 1200 வரையிலான காலப்பகுதி தொடக்க இடைக்காலம் என்றும், கிபி 1200 முதல் கிபி 1700 வரையிலான காலகட்டம் பின் இடைக்காலம் என்றும் வகைப்படுத்தப்படுகின்றன. சான்றுகள் முதுநிலைச் சான்றுகள், இரண்டாம் நிலைச் சான்றுகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. கற்கள், பாறைகள், கோவில் சுவர்கள் ஆகியவற்றின் மீதுள்ள பொறிப்புகள், அரசு ஆணைகளையும் அரசவை நிகழ்வுகளையும் கொண்டுள்ள செப்பு பட்டயங்கள் ஆகியவை தெளிவான சான்றுகள் ஆகும். தொடக்க இடைக்கால நினைவு சின்னங்களான முகலாயர் கால கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கோட்டைகள், ஸ்தூபிகள், கோபுரங்கள், கல்லறைகள் ஆகியவை கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன. இல்துமிஸ், அலாவுதீன் கில்ஜி ஆகியோரின் நாணயங்கள், பிற்கால முஸ்லிம் அரசர்களின் செப்பு நாணயங்கள் ஆகியவை பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. பக்தி இயக்க சகாப்தத்தைச் சேர்ந்த பக்தி இலக்கியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இடைக்கால அரசியல், சமூக பொருளாதார நிலைகள் குறித்து தகவல்களை வழங்கும் நூல்கள், வாழ்க்கை வரலாறுகள், சுயசரிதைகள் ஆகியன விவரிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவிற்கு வந்த பெரும்பாலான அரேபிய பாரசீக பயணிகளின் பயண நூல்கள் இறுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன.